இனியாவ காரணம் காட்டி பாக்கியா வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்க கோபிய சரியான பதிலடி கொடுத்து பாக்கியா வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாக்கியா என்னதான் அசிங்கப்படுத்தி கோபியை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னாலும் இங்க கோபியோ, என்ன பாக்கியா, என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு நீ அந்த பிச்சைக்கார பையன் ஆகாஷுக்கு இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கியா? அதனால தான் என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்றியா? நீ என்னை எவ்வளவு அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு போக சொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். அதனால என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்க கோபியோ பாக்கியா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவோ ரொம்பவுமே மனசு உடைஞ்சி, ச்சே, இந்த ஆளை இந்த வீட்டை விட்டு எவ்வளவோ போக சொல்லிட்டோம், ஆனாலும் இந்த வீட்டில் உக்காந்துக்கிட்டு எல்லா பிரச்சனையையும் இந்த ஆளு தான் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஆளை எப்படி தான் வீட்டை விட்டு துரத்துறதுன்னு தெரியல. செல்வியும் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கவே மாட்டேன் அக்காவுக்காகன்னு சொல்லிட்டு போயிட்டா. பேசாம நாளைக்கு போலீஸை கூட்டிட்டு வந்து இந்த கோபியை வீட்டை விட்டு அனுப்புனாதான் இந்த வீட்டில் பழைய மாதிரி நிம்மதி வரும். இவன் மறுபடியும் இந்த வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனை தான் அதிகமாயிட்டு இருக்கும். இதுக்கு நம்ம வழியே கொடுக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் பாக்கியாவோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு மறுநாள் எப்பவும் போல் எழுந்து எழிலையும் கையோட அழைச்சிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போன செல்வி கிட்ட இங்கே பாக்கியா பேசுகிறாங்க. செல்வி, என்னை மன்னிச்சிடு செல்வி. நீ என் வீட்டுக்கு வந்த, நீ நகை கேட்க தான் வந்த. ஆனால் என் அத்தை அதை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டாங்க. அக்கா விடுக்கா, உனக்காக தான்க்கா நான் இந்த அளவுக்கு பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஆனால் என்ன அவமானப்படுத்தியிருந்தா நான் கண்டிப்பாக அவங்கள அசிங்கப்படுத்தியிருப்பேங்க்கா. எல்லாமே உனக்காக தானே, இருக்கட்டும்க்கா, நான் எல்லாத்தையும் பொறுத்து போய்க்கிறேன் அப்படின்னு இங்கே செல்வி சொல்ல, ஏன் பொறுத்து போகணும் செல்வி? இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி பண்ணு. எனக்காகலாம் நீ கோபி மேலேயும் செழியன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காத. உன் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை பண்ணு. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, நீ எதுக்காக விட்டு கொடுக்குற? இங்கே பாரு, ஆகாஷ் உயிருக்கு அவங்களால ஆபத்து இருக்கு. அவங்க இதுக்கு மேலேயும் அமைதியாக இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க செல்வி. ஆகாஷ் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே அந்த கோபியும் செழியனும் தான். செழியனை கூட நான் ஏதாவது சொல்லி புரிய வச்சிருவேன். ஆனால் இந்த கோபி இருக்காரு பாரு, செழியனையும் தூண்டி விட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. இங்க பாரு செல்வி, எனக்கும் கோபி வீட்டில் இருக்கிறது பிடிக்கவே இல்லை. நானும் எத்தனையோ தடவை சொல்லி அவமானப்படுத்திட்டேன். ஆனாலும் அந்த ஆள் வீட்டை விட்டு போக மாட்டுறாரு. நீ என்ன பண்ணு, ஆகாஷை அடிச்சிட்டதா போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணு. நானும் வரேன். கோபி இந்த மாதிரி என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு என் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நானுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த கோபியை தூக்கி உள்ளே வைப்பாங்க. நீ எனக்காகலாம் பரிதாபப்படாத செல்வி. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அவங்க 2 பேரும் உன் பையனை அடித்தது தப்பு. அதுக்கான தண்டனையை அவங்க 2 பேரும் அனுபவிச்சு தான் ஆகணும். எழிலுமே இங்கே செல்விக்கிட்ட, ஆமாம் ஆண்டி, அம்மா சொல்கிறதுல தப்பு கிடையாது. உங்கள் பையனை அவங்க 2 பேரும் அடிச்சிருக்காங்க. நீங்கள் அம்மாவுக்காகலாம் பொறுமையாக இருக்காதீங்க. அவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் கிளம்புங்க, நம்ம போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 பேருமே கிளம்பி போய் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க இன்ஸ்பெக்டர் நேராக இங்கே பாக்கியா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, என்ன சார், எதுக்காக இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இங்கே யாரு கோபி செழியன்றது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதும் ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, சார், கோபி என் பையன்தான், செழியன் என் பேரன்தான். என்னம்மா, அவங்க 2 பேரையும் கூப்பிடுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சத்தம் கேட்டு செழியன், கோபி, ஜெனின்னு எல்லாருமே வெளியே வராங்க. வந்ததும் இங்கே இன்ஸ்பெக்டரை பார்த்த கோபி, என்ன சார், எதுக்காக வந்திருக்கீங்க? நீங்கள் தான் மிஸ்டர் கோபியா? ஆமாம் சார், நான் தான் கோபி. எதுக்காக செல்வியோட பையனை நீங்கள் அடிச்சிருக்கீங்க? சார், அவன் என் தங்கச்சி பின்னாடி வந்தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால தான் எங்களுக்கு பிடிக்கலன்னு அவன் கை காலை உடச்சி போட்டோம் அப்படின்னு செழியன் சொல்ல, இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு, லவ் பண்ணா அடிச்சு போட்டுருவீங்களா? எதுக்காக நாங்கள் ஸ்டேஷனில் உக்காந்துக்கிட்டு இருக்கோம்? எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே. உடனே கோபி இருந்துக்கிட்டு, சார், நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு வந்த கோவத்தில் நாங்கள் போய் அடிச்சிட்டோம் சார். இப்போ என்ன, எங்களை அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா? அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, எப்படி வெளியே வரணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இங்கே கோபி சொல்ல, மிஸ்டர் கோபி, உங்களை அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அரெஸ்ட் பண்ண வரல, உங்கள் மேலே வேற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும், என்ன கம்ப்ளைண்ட் சார்? நாள் மனைவி விவாகரத்து ஆனதுக்கப்புறமும் எதுக்காக நீங்கள் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க?
உங்களோட முன்னாள் மனைவி எத்தனையோ தடவை சொல்லியும் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டீங்களாம். இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. இன்ஸ்பெக்டர் சொல்ல கேட்டதும் ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, சார் என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை இங்கே தான் சார் இருப்பான். என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சார். இந்த குடும்பத்தை அவன் தான் சார் பார்த்துக்கிறான். அதனால் அவன் இங்கே தான் இருந்தாவணும். அந்த நேரம் அங்கே வந்த பாக்கியாவை பார்த்து, வா பாக்கியா, நீ தான் இந்த மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்ப திட்டம் போட்டிருக்கியா? இங்கே பாரு, என் பிள்ளை இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். அத்தை, அதை நான் சொல்லணும். இது என் வீடு. இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். நானும் எத்தனையோ தடவை மறைமுகமாகவும் சரி வெளிப்படையாகவும் சரி இந்த வீட்டை விட்டு போயிடுங்க கோபின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் 1 மாதம் 1 வருஷம் 2 மாதம்னு சொல்லிட்டு காரணம் காட்டிக்கிட்டு இந்த வீட்டிலேயே உக்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த வீட்டில் இந்த ஆளால் எனக்கு நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் என்னால் சமாளிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போவே இந்த ஆள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அதனால தான் நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க, உடனே கோபி இருந்துக்கிட்டு, போதும் பாக்கியா, நிறுத்து. நான் தான் சொன்னல, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமும் எதுக்காக நீ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த? என்ன கோபி, உங்கள் பொண்ணா? இனியா என்னோட பொண்ணு. இத்தனை காலம் நீங்கள் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் என் 3 பசங்களையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். இப்போ என்னமோ புதுசாக உறவுகள் சேர்ந்த மாதிரி என் பொண்ணு இனியான்னு சொல்லிட்டு தலை மேலே தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இனியாவை பற்றி யோசிக்க நான் இருக்கேன். இந்த வீட்டில் யாரும் தேவையில்லை. என் பொண்ணுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். பாக்கியா, அதை நீ சொல்லக்கூடாது. இனியா உனக்கு மட்டும் பொண்ணு கிடையாது. இனியா கோபிக்கும் பொண்ணு. எப்படி நீ மட்டும் அவளோட வாழ்க்கையை தேர்ந்தெடுப்ப? அப்படிங்கிற மாதிரி இங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க கோபி, நான் ஒன்று கேட்குறேன். உங்களுக்கும் பாக்கியாவுக்கும் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் எந்த உரிமையில நீங்க இன்னும் பாக்கியா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? பாக்கியாவை வீட்டை விட்டு நீங்க வெளியே போனோன்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் செழியனும் ஆகாஷை அடிச்சதா சொல்லி செல்விங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, பாத்தியாடா கோபி, இந்த பாக்கியா எல்லாம் திட்டம் போட்டு தாண்டா பண்ணுறா. இங்கே வந்து பெரிய இவளாட்டம் அந்த செல்வி நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. அவள் போனவளை தான் இவ ஏதோ அவளை ஏற்றி விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கா அப்படின்னு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் பார்த்ததும் ஜெனி இருந்துக்கிட்டு, ஆண்டி, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது ஆண்டி. நீங்கள் கோபி அங்கிளை வீட்டை விட்டு போக சொல்கிறதெல்லாம் சரிதான், அது நியாயம். ஆனால் எதுக்காக நீங்கள் செழியன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கீங்க? செழியன் என்ன தப்பு பண்ணான்? அவன் தங்கச்சி இனிய மேலே அவனுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையில தான் செழியன் ஆகாஷை அடிச்சிருக்கான். இதில் என்ன தப்பு இருக்கு ஆண்டி? எதுக்காக ஆண்டி மறுபடியும் இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டே போகிறீங்க? அப்படி கேளு ஜெனி, எப்போவுமே அந்த வேலைக்காரி செல்விக்கு தான் இந்த பாக்கியா சப்போர்ட் பண்ணி பேசுவா. இவளுக்கும் மேலே இருந்திருந்தா தெரியும், இவளும் பிச்சைக்காரி மாதிரி கீழே இருந்து மேலே வந்தவ தானே. அதனால தான் அந்த வேலைக்காரிக்கெல்லாம் இவ சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு பாக்கியா, இப்போவே நீ கோபி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கு. இனியா மேலே எல்லா உரிமையும் கோபிக்கு இருக்கு. அவன் அப்பா தட்டி கேட்க தான் செய்வான். அவளோட வாழ்க்கையை அமைக்காம இந்த வீட்டை விட்டு அவன் வெளியே போக மாட்டான். அதை நீ சொல்லாத. உடனே இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த ஈஸ்வரியை பார்த்து எழில் சொல்கிறாரு, இங்கே பாருங்க பாட்டி, அம்மா செய்யறதுல எந்த தப்பும் கிடையாது. இந்த ஆள் எதுக்காக இன்னும் என் அம்மா வீட்லேயே உக்காந்துக்கிட்டு இருக்கணும்? என்னடா எழில், நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தானே கோபி இந்த அளவுக்கு முடிவு எடுத்திருக்கான். எங்கேயோ அனாதையாக நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த பாக்கியா அவ பாட்டுக்குன்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதும் வரதுமா இருந்தா, நானும் அனாதையாக இந்த வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் கோபி இருக்கவே தான் உங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து இப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது பொறுக்கல இந்த பாக்கியாவுக்கு. அதனால தான் என் புள்ளையை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு இவ பெரிய திட்டம் போட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் என்னதான் உங்கள் பையன் கூட சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு உங்கள் பையன் கூட இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அம்மா சொன்ன மாதிரி உங்கள் பையனை அழைச்சிக்கிட்டு நீங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. ஏன்னா இது என் அம்மா வீடு. அவங்க சொல்கிறவங்க மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும். உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க கோபி சார், பாக்கியா சொல்கிறது தான் சரி. அவங்க இஷ்டப்பட்டா நீங்கள் இந்த வீட்டில் தாராளமாக இருக்கலாம். அப்படி இல்லையா, இவங்க ஒரே ஒரு தடவை கோர்ட்டு கேஸுன்னு போனாங்கன்னா அவங்க பக்கம்தான் நியாயம் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது வரும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் பொட்டி படிக்கையை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுங்க.
உடனே இங்க இன்ஸ்பெக்டரோ, இங்க பாருங்க, பேசிக்கிட்டு இருக்க நேரம் கிடையாது. கான்ஸ்டபிள், கோபியையும் செழியனையும் ஆகாஷ் அடிச்சதுக்காக அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இங்க இன்ஸ்பெக்டர் சொன்னதும் ஜெனியோ இங்க பாக்கியா கிட்ட பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆன்ட்டி, செழியனை அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க ஆன்ட்டி. செழியன் மேல எந்த தப்பும் கிடையாது ஆன்ட்டி. எதுக்காக இப்படி பண்றீங்க? செழியன் மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் நானும் என் குழந்தையும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது வரும். இங்க பாரு ஜெனி, ஆகாஷை அடிச்சதுக்காக நான் ஒன்றும் கோபி மேலேயும் உன் புருஷன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. பெத்த தாய் ஆகாஷோட அம்மா செல்வி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. செழியனும் கோபியும் பண்ணது தப்பு ஜெனி, அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்ற? இனியாவும் இனிமே ஆகாஷ் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் பண்ணியிருந்தா. ஆகாஷுமே இனியா கிட்ட பேச மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நான் வரும்போது தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து போய் ஆகாஷை அடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க. பெத்த தாய்க்கு எப்படி வலி இருக்கும்? இவங்க பண்ண தப்புக்கு செல்வி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல தப்பு கிடையாது சார். இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு இங்க பாக்கியா சொன்னதும் இங்க ஈஸ்வரியுமே, ச்சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பெத்த புள்ளையையும் கோபியையும் அரெஸ்ட் பண்ண சொல்றியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே பாக்கியாவோ கோபி பக்கம் திரும்பி, இங்க பாருங்க கோபி, இதுதான் உங்களுக்கு கடைசி. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் நீங்க வரவே கூடாது. இந்த வீட்டை விட்டு போனது தான், அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்படி ஒன்றும் இனியாவோட வாழ்க்கையை நீங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டாம். அவளுக்கு அம்மாவா அப்பாவா நான் இருந்து அவளோட வாழ்க்கையை எப்படி அமைக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன பாக்கியா, என்கிட்டயே நீ சவால் விடுறியா? இங்க பாரு, இப்போ வேணா என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகலாம். ஆனால் நாளைக்கே நான் வெளியே வந்துடுவேன். வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி அமைக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னொரு பக்கம் கோபியையும் செழியனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி, ச்சே, இதெல்லாம் வீடா என்ன? இந்த வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்கல. என் புள்ள கோபியையே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லிட்டல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி இங்க பாக்கியாவை ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட திட்டிக்கிட்டு இருக்காங்க.